வணக்கம். இந்த வீடியோவில் ரொட்டேஷனல் மோஷன், அதாவது சுழற்சி இயக்கம், அந்த சாப்டரில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் பார்க்க போகிறோம். நிலைம திருப்புத்திறன், அதை பற்றி நம்ம கான்செப்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் நிறைய பார்த்தோம். இப்போ அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, நிலைம திருப்புத்திறன், அந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இது பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு கொஸ்டின். இது ஆல்ரெடி நம்மளுக்கு நீட் எக்ஸாம்லாம் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். இது மாதிரி கொஸ்டின் வந்து திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க. பாருங்கள், ஃப்ரம் அ டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் மாஸ் எம், எ சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர் ஆர் whose rim passes through the center is cut. What is the moment of inertia of the remaining part of the disk about a perpendicular axis passing through the center? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 11 mr squared by 32, அடுத்து ஆப்ஷன் பி 9 mr squared by 32, ஆப்ஷன் சி 15 mr squared by 32, ஆப்ஷன் டி 13 mr squared by 32. தமிழில் சொல்லணும்னா, ஆர் ஆரமும் எம் நிறையும் கொண்ட வட்ட வடிவ தட்டிலிருந்து ஆர் விட்டம் கொண்ட சிறிய வட்ட வடிவ தட்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. சிறிய தட்டின் விளிம்பானது பெரிய தட்டின் மையத்தின் வழியாக செல்கிறது எனில், மீதமுள்ள பகுதியானது அதன் மையத்தின் வழியாகவும் அதன் பரப்புக்கு செங்குத்தாகவும் செல்லும் அச்சை பொறுத்து சுழன்றால் அதன் நிலைம திருப்புத்திறன் எவ்வளவு? ஆப்ஷன் இதே ஆப்ஷன் எழுதிக்கணும். இது ஒன்றும் தமிழ் இங்கிலீஷ்லாம் ஒன்றும் பெரிய இதில் வித்தியாசம் இல்லை, எல்லாம் நம்பர்ஸ் லெட்டர் தான். ஸோ இதே ஆப்ஷன் அப்படியே நீங்களும் எழுதிக்கணும். இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினை முதல்ல நோட் பண்ணிங்க. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட், இதை இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரம் அ டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்டு மாசியம். இப்போ இதுதான் வந்து நமக்கு டிஸ்க்கு, இது ஒரு டிஸ்க்கு. ஓகே, இந்த டிஸ்கோட ஆரம் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோங்க. இந்த பகுதி வந்து என்னது, இது வந்து கேபிட்டல் ஆர், அவங்க கொடுத்துருக்கிறது ரேடியஸ் ஆர். மாஸ் வந்து எம்னு வச்சுக்கிறோம். இந்த டிஸ்கோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கிறோம். எ சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர் ஆர் whose rim passes through the center is cutன்னு சொல்கிறாங்க. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த டிஸ்கிலேருந்து ஒரு சின்ன டிஸ்க்கு கட் பண்ணி எடுக்கிறோம். அதான் ஹோல்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோல் போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஹோல் போடுறோன்னா இந்த அளவுக்கு பார்ட்டை கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து ஹோல் போட முடியும். ஸோ இதில் இதனுடைய அந்த கட் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த ஹோலோட டயாமீட்டர் சொல்கிறாங்க. டயாமீட்டர் எவ்வளோன்னா ஆர்.